வணக்கம் நட்புக்களே. இன்று நாம் பார்க்க போவது கிள்ளு சாம்பார். ஈஸியான முறையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய கிள்ளு சாம்பார். இந்த கிள்ளு சாம்பாருக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். வேக வைத்த துவரம்பருப்பு, தேவையான அளவு புளி கரைசல், அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், பெருங்காயம், பச்சை மிளகாய் தான் இந்த காரத்துக்கு. பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. இப்போது இந்த சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் சட்டி வச்சுட்டேன் சாம்பாருக்கு. இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டோம். இப்போது தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், அப்புறம் ஒரு துண்டு பெருங்காயம், அதை போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போது கொஞ்சம் மஞ்சத்தூள், பச்சை மிளகாய், வெங்காயம், போட்டு கொஞ்சம் லேசாக வதக்கிட்டு, காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான். உங்களுக்கு காரம் பிடிக்கிறவங்க எவ்வளோ காரம் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, எல்லாம் போட்டு நல்லா இதுலேயே வேகணும், வதங்கணும். ஏன்னா அது லேசாக ரசம் மாதிரி தான். இது கொதிக்கும் போதே நம்ம ஆஃப் பண்ணிடணும். கொதிக்கிற அளவுக்கு தான் இது வரணும். ரொம்ப தலை கொதிச்சுக்கிட்டே இருக்க வேண்டாம். அப்போ அது டேஸ்ட் மாறிடும். அதனால் இதுலேயே நல்லா வதங்கணும். இப்போ தேவையான அளவு இதில் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இது நல்லா வேகிற அளவுக்கு வதக்க விடுவோம். இப்போ நல்லா இது வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னாக்க நம்ம அந்த வேக வச்ச பருப்பு தண்ணி, வேக வச்ச பருப்பு அப்படியே அந்த தண்ணியோடு சேர்த்து அதை ஊற்றிடலாம். இந்த சாம்பார் மட்டும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். அப்போ தான் அது கிள்ளு சாம்பார். இப்போது கொஞ்சம் புளி கரைசல், இப்போது இதில் உப்பு காரமெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடணும். இது பொங்கி வந்தால் மட்டும் போதும். இந்த அளவுக்கு இது கொதி வந்தால் போதும். ஏன்னா இது மண்பானை. நம்ம இதை ஆஃப் பண்ணினா கூட அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிக்கும். அவ்வளவுதான். கிள்ளு சாம்பார், ருசியான கிள்ளு சாம்பார். நீங்களும் இதேபோல் செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கவும். நன்றி, வணக்கம்.